இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சமையல் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு குயிக் சமையல்ல நம்ம பிரெட் பாப்கார்ன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதோட இன்கிரிடியன்ட்ஸை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளா செஞ்சு முடிக்கலாம். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 கப் மில்க், பாயில்டு மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிக்கணும், கியூபா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை வந்து 5 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இது என்னோட ஃபேவரட் ரெசிபி. நான் வந்து அப்பப்போ இதை நான் செய்வேன். என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதை பிடிக்கும். நீங்கள் பிரெட் வந்து நல்லா ஃப்ரை பண்ண சொல்ல சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹையில் வச்சாலோ இல்லை மீடியமில் வச்சாலோ பேர்ன் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துடும். நீங்கள் சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்க. ஆயில் பட்டர் எதுவுமே போட வேண்டாம், நீங்க நார்மலா வந்து இதை ஃப்ரை பண்ண போதும். ஹஸ்பண்ட் வந்து என்னோட அத்தை போட்டு கொடுத்த பன் பட்டர் ஜாமை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் அதை சாப்பிட்டுட்டு இந்த வேலையும் பார்க்குறேன். இது மாதிரி கிறிஸ்பா இருக்க சொல்ல நீங்க எடுத்துட்டா போதும். இதுதான், இந்த பதம் தான் நமக்கு தேவைப்படும். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன்ல இதை ட்ரை பண்ணுங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இந்த கலர்ல வந்துருச்சுல. இப்போ வந்து நம்ம பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுல. இதுல வந்து 1/4 கப் பால், நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கிரீமியா வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த பிரெட் எடுத்து இதுல கொட்டி கலக்கிக்கலாம். இது மாதிரி கலரிக்குங்க. கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனித்தனியா உதிரையா பிளேட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தனித்தனியா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 3-2 டேஸ்க்கு கெடாம நல்லா வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் ஆனால் இதை தொடாதீங்க, ஏன்னா சுகர் இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. இது நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.